ரைட்டா பெரிய மீன் ஒன்று பிடிச்சிட்டார். கம்மா காட்டுங்க மீன் அந்த வா அது ஒரு மாதிரியா அந்த இதான் மயில் கூட்டம். நல்லா பாருங்க, இதான் கெளிர். குளத்துக்கரை பாருங்கள், அந்த கோல்டன் கலரில் இருக்குது. இன்னுங்கடா இன்னுங்கடா தம்பி. ரைட் ரைட் ஸ்டாப். மீன்பிடி வீரர் ஒரு மீன் ஒன்று பிடிச்சிருக்காரு. நம்ம அதை போய்ட்டு எடுத்துகிட்டு வருவோம். பார்ப்போம். இவ்வளோ நேரத்துக்கு போகிற நிறைய மீன் பிடிச்சிருக்காரு. பெரிய சிலாப்பி ஒன்று பிடிச்சிருக்காரு. பார்ப்போம் தம்பி சிலாப்பியை. சோப்பு சிலாப்பி அதுக்கு பேர். ரைட் போட்டுட்டாரு. அங்கே ஒரு ஆள் மீன் ஒன்று பிடிச்சிருக்காரு. பாப்பா விலங்குதாண்டு கலாட்டி பேக்கில் ஒரு ஆள் மீன் தானே. 2 கிலோ வாரானா பாப்போம். தற்பொழுது அடுத்த மீன்பிடி வீரர் வந்திருக்கார். பார்ப்போம். அவர் ஒரு மீனை மெனக்கட்டு பிடிச்சிருக்காரு. ரைட் தூக்கி போடுறாரு. ஒரு தூண்டில் இப்போ வீச போடுறாரு பாருங்க. வீசுறார் ரைட் விழுந்துட்டு ரைட். அந்த பிடிச்ச மீனையும் தண்ணிக்கு விட்டார். உருண்டு போயிட்டு பார்த்தீங்கன்னு இதா போகுது. அதான் இப்போ நம்மளோட தூண்டில் ஏதோ இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இழுப்போம். நல்லா பாருங்கள், இதுதான் தூண்டில் மிதப்பு. இப்போ வந்து இந்த தூண்டில் மிதப்பு சின்னதாக லைட்டாக ஆடுந்தால் அது கெண்டை மீன்கள் குத்துது. அப்போ நம்ம இழுக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஒரு சின்ன மிதப்பு குத்து மிதப்பில் போகுது. இதுதான் சிலாப்பி மீன் இப்படி குத்து மிதப்பில் போகுது. இதுலேயும் சிலாப்பி. ரைட் ஓகே. இந்த அருகே இதெல்லாம் சின்ன மீன். ரைட் இப்போ சிலாப்பி மீன் இருக்குது. இழுத்தா இப்போ சிலாப்பி படும். இப்போ அவரை தூண்டி இழுத்துட்டு எடுக்க போகிறார் பாருங்கள். வளர்க்குது. அவர் ரெடியாக இருக்கார். ரெடியா ரைட் இழுக்க போகிறார். இழுக்கிறார். ரைட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மீனாக தான் பிடிக்கிறார். இவங்க வளகட்டுறாங்க, இங்கே மீன் பிடிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. இப்போ என்ன பிரச்சனை, நம்மளோட தூண்டில் இந்த மரத்துக்கட்டில் பட்டுட்டு அதில் பட்டு இதில் ஒரு மீன் கிடக்கு பாருங்கள். மீன் கிடக்கு, ஆனால் மரத்தில் கிடக்குது. மரத்தில் பட்டுட்டு இதை எப்படி இழுக்கிறதுன்னு இப்போ தெரிய மாட்டேங்குது. இந்த கட்டில் சிக்கிட்டு மீன் எப்படி அந்தரத்தில் தொங்கி கொண்டு இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கொப்பெல்லாம் பட்டு கிடக்குது. இதுதான் கிளிறு. இந்த கிளிறு என்ன பிரச்சனைனா, இது கலட்டும் போது கவனமாக கலட்டும். நல்லா முழுங்கிட்டு இது கையில் குத்திச்சுன்னா சரியான விஷம், கடுப்பாக இருக்கும். இப்போ நம்மளோட கையில் படாமல் இது மெதுவாக இந்த முள்ளை மடக்கி கத்துது பார்த்தீங்களா. இந்த வால் மாதிரி இருக்கிற முள்ளு தான் வெட்டுறது. இந்த ஆட்டு பார்த்தீங்களா, இதுதான் அந்த வெட்டுறது. சத்தம் வருதா? ரைட். இது சரியான விஷம். அதை கணக்காக இந்த மேலுக்கும் ஒரு முள் இருக்குது, அதுலேயும் படாமல் கலட்டுற கஷ்டம். நல்லா முழுங்கிட்டேன். கலட்டுற கஷ்டத்தால் நம்ம இதில் வாய் பக்கத்தை பிக்கிறோம். இவன் கீழே கம்பு ஓட்டுறான். சிரிப்பு காட்டுறாரு அவரு. இன்னைக்கு சிரிப்பு காட்டுறான். ரைட்டா பெரிய மீன் ஒன்று பிடிச்சிட்டார். கம்மா காட்டுங்க மீன் அந்த வா. அவர் ஒரு மாதிரி அந்த 10 கிலோ பேக்கை நிறைய கொண்டு ஒரு முடிவில் இருக்கார். விழுங்களா
வருது வருது. நாங்கள் ஒரு மாதிரியாக 1 கிலோ மீனை பிடிச்சிட்டோம் பாருங்கள். எல்லாம் பெரிய பெரிய மீன் தான் பாருங்கள். இது பேர் என்ன பேர் தம்பி? சிலாப்பி. இதுதான் சிலாப்பி மீன் பாருங்கள். உள்ளங்கை அளவு தான் இருக்கும், ஆனால் பாருங்கள் 1 கிலோவுக்கு இருக்கும் பாருங்கள். ரைட் ஓகே. இந்த அரைக்கு முள்ளை மெதுவாக கலட்டணும் கையில் குத்தாம, இல்லாட்டி இந்த முள் நம்ம கையில் குத்தும். இந்த பாருங்கள் எங்களோட கையில் எல்லாம் குத்தி குத்தி காயமாக கிடக்கு. அதனால் இது எப்படி பிடிச்சி அழகாக இப்படி மெதுவாக கலட்டணும். ஒரேயில் வராது இந்த மீன் சின்ன மீன். பாருங்கள் நான் கொடுப்பீங்கள. இப்போ இந்த தூண்டில் வந்து மரத்தில் பட்டுட்டு இந்த மரத்தில் சிக்கி கிடக்குது. இவர் கஷ்டப்பட்டு அந்த மரத்தில் ஏறி அந்த தூண்டி எடுக்க போவார். ஒரு மாதிரியாக ஏறிட்டார் இந்த மரத்து உச்சியில். கீழே விழுந்தாருன்னா முதல்ல கொண்டு போயிடும். பார்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு இப்போ ஒரு ஆள் மரத்துலேருந்து விழுவார், அதை நம்ம அழகாக வீடியோவை கேட்ச் பண்ணுவோம். சரியா? அவர் தூண்டில் எடுக்க போகிறேன்னு சொல்லி கடைசியாக அந்த மரத்துலேருந்து விழுந்துருவார். பாருங்கள், விழுந்தாருன்னா முதல்ல கொண்டு போயிடும். ரைட் ஓகே. அந்த ஒரு மாதிரி அந்த மரத்தில் ஏறிட்டார். இந்த மரத்தில் ஏறி தூண்டில் எடுக்க போகிறார். இந்த பட்டு கிடக்கு தூண்டில். இந்த தூண்டில் இந்த மரத்தில் சிக்கிட்டு இன்னொரு பிரச்சனை, இவர் இந்த மரத்துலேருந்து விழுந்தாருன்னா இங்கே நிறைய முதலைகள் இருக்குது, அதுக்கு பலியாகிடுவார். அதால் கொஞ்சம் கவனமாக இறங்குறாரு. பாப்பம் பொறுத்து இருந்து என்ன நடக்குதுண்டு. அவர் எப்படி இந்த கெட்டுக்கு போகிறாருன்னு நம்ம பார்ப்போம். நம்மளோட காட்டில் வரைக்கும் குரங்கு கூடிய தோற்றுருவோம். ஆனால் இவர் இதை பார்த்தா ஏமா அப்படி குரங்கோட மோசமாக தாவி தாவி இறங்குறாரு. ரைட், ஒரு மாதிரி கஷ்டப்பட்டார். எடுக்கிறாரு அவன் தூண்டில் சிக்கெடுக்கிறாரு. பார்ப்போம். ரைட், வெண்டுட்டார் அவர். வெற்றி. ரைட், தண்ணியில் போட்டார். தம்பி பாஞ்சிங்கன்னா முதலைக்கு பழி காப்பாற்ற இயலாது. எங்களால் நீச்சல் அடிக்கணும், ஆனால் நாங்கள் வரமாட்டோம். முதலைக்கு எங்களால் பழி எடுக்கலாது. ஒரு மாதிரி இறங்கிட்டார். இப்போ மாட்டிட்டாரான். ஏமா சரத்தை போட்டு அவர் இறங்குனதில் ரைட் அவர் மேலே போகிறாரு. ஒரு மாதிரி தப்பிச்சு பிழைச்சி. நல்ல பெரிய மரம் பாருங்க. இந்த மரத்தை இதான் அந்த மரம். இது ஒரு காட்டுக்குளம். இந்த காட்டுக்குளத்தில் தனியாக யாருக்கு வந்து இப்படி இறங்கிக்கிறாங்க மீன் பிடிக்காங்க. இந்த 2-3 பேர் மீன் பிடிக்காங்க. அதேமாதிரி இறங்கிறாங்க. ஏமா முதல்ல அவனுக்கு இங்கே விளையாட்டுறாங்க. அவரை தூண்டில் ஒன்றில் இழுக்குது மீன். பாருங்கள், தங்குச்சி கமன் இங்கே இது தங்குச்சி போகுதா? டைட்டா ஓடிடா. ரைட், மாட்டிட்டு வராது. வரும் 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 இழு. கமான் ஆண்டா வருது பா. எல்லாம் ஒவ்வொரு கிலோ தான் படுதுடாப்பா. பாப்பட்டா பெரிய மனசு, அதையும் விட்டுட்டார் அவர். தங்கச்சியில் கூடி அடுத்த கமான். வா, மீன்பிடி வீரன்டாப்பா இவன். எந்த தூண்டில் இழுக்குன்னு தெரியாமல் இல்லாட்டி கழட்டிடும். இவன் தான்டா உண்மையிலே மீன் பிடிக்காரன். எந்த தூண்டில் இழுக்குன்னு தெரியாமல் இருக்கேன். அவ்வளோ தூண்டில் இழுக்குது தூண்டில். ஆனால் எல்லாம் ஒவ்வொரு கிலோ தான். அந்தா சரி, அவருக்கு படையில் இப்போ அவரை முழு வீரத்தையும் கொண்டு அவர் வீசுகிறார். பாருங்கள், போகுது. 1.5 கிலோமீட்டர் வீசிட்டார். இப்போ அவர் வீசின தூண்டில் இழுக்குது, இந்த தூண்டில் இழுக்குது. எதை இழுக்க போகிறார் தெரியல. பார்த்து கொண்டு இருப்போம். இந்த தங்குசி விலங்குதா? ரைட் அதான் இழுக்க போகிறார். இந்த விரல் நுனியில் வச்சு தான் அவர் பார்ப்பார் தங்குசி இழுக்குதா இல்லையாண்டு. பாருங்கள், இழுக்கையில் விட்டுட்டார். அங்கே 2 பேர் வலை போடுறாங்க. அடுத்த தூண்டிலுக்கு வர்றார். ரைட்டா, இந்த தங்குச்சி இழுக்கிறது. அதையும் இழுக்குது. இப்போ ஒரு கையில் ஒரு தங்குசியும் அடுத்த கையில் அடுத்த தங்குச்சி எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி செய்கிறார். ரைட் ஓகே, அடுத்த தங்குசிக்கு போயிட்டார். கமோன். ரைட்டா, ரைட் இழுக்கிறார். ரைட், அது இங்கே கொண்டு போயிட்டு கரெக்ட். சூப்பர். 2 தங்குசியும் சிக்காக்கிட்டு அந்த மீனை. பெரிய மீன் பாருங்கள். அவர் ஒத்த கையில் மீன் எடுப்பார், ஒத்த கையிலே மீன் பூசுவார். இப்போ நம்மளுக்கு அவர் மீன் பேக்கை காட்டுவார். வா, பார்த்தீங்களா 2 கிலோ மீன் பிடிச்சிட்டார். இதான் உருவ மீன் பாருங்கள். நம்ம இவ்வளோ நேரம் போட்டதில் இந்த உருவ மீன் தான் ஒன்று மாட்டிக்கிட்டு. ஆனால் கடிக்கும் இந்த உருவ மீன். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா மீன் கிடைக்குது. ஓகே, இதான் அந்த உருவ மீன் பாருங்கள்.
இல்லை இல்லை பெருசு பெருசு இதான் வா பெருசா இந்த இப்போ போடுறோம் இல்லை வந்து போடுறோம் தூரத்தில் காணுங்களா விளைஞ்சல் இந்த வாண்டா பேக்கில் போடுறோம் கொத்துண்டா ஒரு கிலோ மாதிரி கொத்து 1 கிலோ தான் இல்லை எல்லாம் சின்ன சின்ன மீன் ஏதோ ஒரு அளவான சின்ன சின்ன படுதுடா பாம்பது ஏற்றுடும் மன்னாரில் வந்து வந்ததால எனக்கு புழு கட்டி இடம் வந்து